நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இங்கே கர்த்தர் என்ன சொல்ற? ஆசீர்வாதம் கட்டளையிடன்னு சொல்ற. ஆசீர்வதிக்க பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறார். எப்ப கட்டளையிடார்? நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீ அது ஒரு பிரயாசப்பட வேண்டும். உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஏதாவது பிரயாசப்பட்டதான் வானம் திறந்து ஆசீர்வதிக்க முடியும். வானம் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிக்கிறது அவருடைய கடமை என்றால், ஆசீர்வதிக்கிறது அவருடைய அக்கறை என்றால், அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம ஏதாவது வேலை செய்யணும். அந்த ஆசை பெற்றுக்கொள்ள அக்கறை கொள்றதுக்கு நாம ஏதாவது செய்யணுங்கிறதையும் ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அப்பதான் தேவன் உங்களுக்கு அடையாளமா நிறுத்துவார். எல்லா ஆசீர்வாதம் கட்டுறது வந்து நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது செஞ்சுதான், தேவன் செய்ய வேண்டியதை செஞ்சுதாவா. நாம் தேவாசை பெற்றுக்கொள்வதற்கு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேவாசை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒன்று செஞ்சுதான். ஒவ்வொரு காரியத்தையும் தேவாசை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒன்று செஞ்சுதான். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பாத்திரம் தேவாசம் நிரம்புக்கு நாம் ஒன்று செஞ்சோம். அது என்னங்கிறத நம்ம ஏதாவது நம்ம கற்றறிந்து கொள்ள செய்வோம். கத்ததா செய்ப்பா. ஹalleluya. இப்படி நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நாம ஏதாவது செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ நல்ல சாட்சி பாருங்க. யோவான் 1 அதிகாரம் 36 37 வாசித்து பாருங்க.